ஹலோ ஹாய், இன்றைக்கி வந்து மார்னிங் கிட்ஸ் லஞ்சுக்கு எப்படி பன்னீர் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். அதோட ப்ரிப்பரேஷன் வந்து ப்ரீவியஸ் டே நைட் வந்து நான் இந்த பன்னீரை மேரினேட் பண்ணேன். அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ நல்ல ஒரு அரை கப்பு தயிரில் வந்துட்டு, நல்ல கெட்டியான தயிரில் வந்துட்டு எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, சால்ட்டு, டர்மரிக், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கசூரி மேத்தி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அண்ட் புதினா, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணினதில் வந்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இது ப்ரீவியஸ் டே நைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் ரைஸ் நான் சோக் பண்ணியிருக்கேன் காலம்பரை, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காலம்பரை எப்படி சட்பட்டா நான் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 1.25 தண்ணி ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யுமா ஒரு குக்கரில் டேரெக்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் நெய்யுமா ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாவை போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு பொரிஞ்சோன்னே நம்ம ஊற வச்சுருக்கிற பன்னீர் அந்த மிக்ஸை வந்துட்டு நம்ம டேரெக்டாக போட போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தனியாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் இதில் போட்டிருக்கோம். ஸோ அந்த பன்னீர் மிக்ஸை வந்து நம்ம போட்டோன்னே ஒரு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அது அடியில் அந்த கேர்டில் ஊற வச்சுருக்கிறதுனால லைட்டாக அது பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம எல்லாமே ராவாக போட்டுக்கிறதுனால அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி அண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பன்னீர்லேயே சால்ட் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையா, ஏன்னா நம்ம அரிசிக்கும் சேர்த்து சால்ட் வேணுங்கிறதுனால வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு ஆர் காரம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பட் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால நான் பச்சை மிளகா நான் போடலை, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஓப்பன் குக் வந்து நல்ல ஒரு 5 மினிட்ஸ் பண்ணும்போது சூப்பராக இந்த மாதிரி தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணிடுறோம். இப்போ தண்ணியும் அரிசியுமா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு குக்கரை நம்ம மூடி போட்டு விசில் போட போகிறோம். விசில் போட்டுட்டு சப்போஸ் சம்டைம்ஸ் அந்த ஹீட்னால ஒரு விசில் வரும், அதனால் தப்பு இல்லை, டக்குன்னு அணைச்சிடுங்க. ஒரு விசில் வரனா 3 நிமிஷம் ரவுண்ட் த கிளாக் சிம்மரில் வச்சு அணைச்சிடுங்க. நல்லா அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாதீங்க. நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த குக்கரை திறந்துட்டு நான் காட்டுறேன். இப்போது பாருங்கள், சூப்பராக இருக்குது நம்மளோட பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியன் போட்டு அந்த பிரியாணி. ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த சோக் பண்ணப்போ, அதனால் கசூரி மேத்தி ஃப்ளேவரோட, நல்ல பூண்டு புதினா ஃப்ளேவரோட, ரொம்ப அந்த கேர்டில் சோக் பண்ணதுனால அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் இந்த பிரியாணி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவராக இருக்கும். கொத்தமல்லி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரியாணி, பன்னீர் பிரியாணி இஸ் ரெடி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.